ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் டாஸ்க் செம மாசாக போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, சிரிப்பாக இருந்துச்சு. என்னையா க்ரியேட்டிவ் டாஸ்க் டீமை வந்து மாற்றிட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்றுனா இது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் இருக்கிற தரப்பினரும் வந்துட்டு கண்ணை வந்து கட்டிக்கணும். ஒரு பாய் ஒரு கேர்ள்னு உட்காந்துக்கிறாங்க. அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பாய் ஒரு கேர்ள்னு சொல்லிட்டு வரணும். கையில் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற தன்னுடைய ஆட்கள், பாய்ஸ்க்குனா பாய்ஸு, கேர்ளுக்குனா கேர்ளு கரெக்டாக ஊட்டி விடணும். பாய் வந்து கேர்ளுக்கு ஊட்டி விட்டால் கேர்ளுக்கு தான் பாயிண்ட்டு. அதே மாதிரி கேர்ள் வந்து பாய்க்கு ஊட்டி விட்டால் பாய்க்கு தான் பாயிண்ட்டு. அந்த மாதிரி ஒரு சரியான டாஸ்க். ஏன்ப்பா இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம சிரிப்பாக வந்தது. ரொம்ப கஷ்டம். ஒரு டைமில் நான் பார்க்குறேன், ஜெஃப்ரி வந்துட்டு செவுத்துக்கு போயிட்டார். ஆளுங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு செவுத்தாண்டா போயிட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விளையாண்டு வின் பண்ணது வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் டீம் தான். பாய்ஸ் டீம் வந்துட்டு 9000, கேர்ள்ஸ் டீம் 11,000. இன்னும் 7,000 8,000க்கு பயங்கரமாக வந்து சாப்பிடுவாங்க இந்த வாட்டி இப்படியான்ட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, கேர்ள்ஸ் டீம் 11,000லேயே வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குது. அதனால தான் அந்த ப்ரொமோ தெரியல. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். சாச்சனா வந்துட்டு 11,000 இருக்குல்ல வச்சு செஞ்சுடுவோன்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டாங்க போல இருக்குது. இவ்வளவு சம்பாரிச்சும் நம்மளுக்கு வந்து போச்சேன்ற மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து தீபக், சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரிலாம் வந்துட்டு ஊட்டி விடுறதுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் முத்து, வர்ஷினி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்க விஷயங்கள், நம்ம சிவகுமார் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அருண் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து தர்ஷிக்காக ஊட்டி விட்டுட்டுருக்காரு. தெரியாவே ஓட்டிகிட்டு தெரில வேறு என்ன பண்ணுறது. இப்போது தர்ஷிக்காக தான் அந்த பாயிண்ட்டு, கேர்ள்ஸ் டீம் தான் பாயிண்ட்டு. ஜெஃப்ரி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவத்து பக்கம். இன்னொரு இடத்துல வந்துட்டு ஜாக்லின் யாரோ பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா ஒரு இடத்துல கரெக்டாக வர்ஷினிக்கு ஊட்டி வர விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடைசியாக பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி பாய்ஸ் டீம் வந்துட்டு 9,000, கேர்ள்ஸ் வந்துட்டு 11,000ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கறது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த ஃபுல் எபிசோடில் பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ செமையாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு பார்க்க செம சிரிப்பு தான் வந்துச்சு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.